خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அருஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலங்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் அனைவர்கள் மீதும், அத்தொழிலை இறுதியாக வந்து இருளில் இருந்த உலகத்தை ஒளிச்சத்தின்பால் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஒளியை அணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சென்ற இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும், அன்னவர்களின் வழியை விழிவைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் அனைவர்கள் மீதும், தாபீன்கள், தாபீன்கள் அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நின்று சத்தியத்தை உலகம் முழுவதும் நெஞ்சுரக்க எடுத்து சொன்ன சத்திய இமாம்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனுடைய வணங்கி வழிபடுவதற்காக அவன் நமக்கு அளித்த பெருநாளில் ஒன்று குழும்பிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த பெருநாள் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எதிர்ப்பை நபி வழியில் எதிர்கொள்வோம் என்ற தலைப்பை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், சமீப காலங்களில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வு என்பது கடுமையாக இருந்து கொண்டிருக்க காலம். எல்லா நாடுகளிலேயுமே முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள், முஸ்லிம்களுடைய குடும்பங்கள், முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட வியாபார ஸ்தலங்கள், முஸ்லிம்களுடைய சொத்து குடும்பங்கள் அனைத்தையும் அழிப்பதற்கான எதிர் அலைகள் கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் சொல்ல போனால் சொல்லவே முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு மிதமிஞ்சி நிற்கிறது என்றால், ஒரு கட்டத்தில் இந்தியாவில் ஒரு முஸ்லிம்கள் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிருவோம் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த மூர்க்கத்தனமாக தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ரமலானுடைய இந்த காலகட்டத்தில் கூட பசி பட்டினியோடு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்காக இதை செய்கிறார்கள் என்பதை எல்லாம் தூக்கி ஓரங்கட்டிவிட்டு என்னென்ன சட்டங்களை எல்லாம் போட முடியுமோ அத்தனை சட்டங்களையும் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். அதுல ஹரியானாவில் பொது விடுமுறையே இல்லை. இன்னைக்கு நாமெல்லாம் விடுமுறை நமக்கு கவர்மெண்ட் அறிவித்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஈஸியாக தொழுது விட்டு இன்னைக்கு முழுவதும் வீட்டுல இருக்கலாம். அதே போல ஆபீஸ் வேலை செய்பவர்கள் முழுமையாக பெருநாளை கொண்டாடலாம். ஆனால் ஹரியானாவில் பொது விடுமுறை கிடையாது, எடுத்துட்டார்கள். சட்டசபையில இருந்து சட்டத்தை போட்டு நீ அப்படி ஒரு லீவே கிடையாது, விரும்பினா எடுத்துக்கலாம் அப்படின்னு விருப்ப ஓய்வாக அதுக்கு இந்த அறிவிச்சிருக்கிறார்கள். இனி ஒரு பழக்கம் மேல போனா யூபியில எல்லாத்துக்கும் தடை. ரோட்ல நின்று உலகத்தில் எல்லா பாவத்தையும் செஞ்சாலும் அந்த அரசுக்கு காதுல தேன் வந்து வலியும். ஒரு ஆள் முஸ்லீம் ரோட்ல நின்று தொழுதுட்டா அடி வயிறுல நெருப்ப பத்த வச்ச மாதிரி முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்களுக்கு இருந்து அதிகாரில இருந்து எல்லாத்துக்கும் எரியுது பத்திக்கிட்டு. அதனுடைய வெளிப்பாடு பள்ளிவாசல்கள் எல்லாம் திரையிட்டு மறைக்கிறார்கள். அதோட மட்டும் இல்ல, வெளியில தொழுதால் அதுக்கு இன்னைக்கு தண்டனை அறிவிச்சிருக்கிறார்கள், கடுங்காவல்கள் இருக்கிறது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு அலை கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இதை எப்படி எதிர்கொள்ளணும்? இது நமக்கு ஏன்னா நம்ம பழகலையில, நமக்கு அல்லாஹ் ஒரு சௌகரியமான ஒரு காலகட்டத்தை கடந்து வர வச்சுட்டான். நம்முடைய இந்த அச்சாணி என்பது
மிக இலகுவாக சுத்தி கொண்டு வந்தது. எதிர்ப்புல வரல. ஆனா எதிர்ப்பு இப்ப வருகிற போது தடுமாறுகிறோம். அதை கண்டு நமக்கு என்ன செய்வது என்று புரியாமல் எங்கெங்கேயோ போய் முட்டி மோதுகிறோம். ஆனால் எதிர்ப்பு என்பது இஸ்லாம் என்னைக்கு இந்த உலகத்தில் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து எதிர்ப்பிலே தான் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு புதுசே அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களோ அன்றே ஆரம்பித்து விட்டது இந்த எதிர்ப்பு அலைகள். இந்த எதிர்ப்பு நீ எப்படி வந்தது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பே இல்லை என்ற அளவுக்கு இருந்தது. எதிர்ப்பே இல்லை நமக்கு. எதிர்ப்பு வரும்போது இஸ்லாம் அழிஞ்சிருமா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாம் நம்ம அடக்குமுறை செஞ்சோம்னா இத முஸ்லிம்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சிடலான்னு. நல்லா புரிந்து கொள்ளணும். இவர்கள் எதிர்க்கத்தான் இஸ்லாம் வளரும். அது நமக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதல். எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவு கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமையாக்கியே தீர்வான். அவர்கள் இந்த இது என்னமோ விளக்கு மாதிரி பத்த வச்சிருக்கிற நெருப்பு விளக்கு மாதிரி நினைக்கிறாங்க, ஊதி அணைச்சிடலான்னு. இது ஊதி அணைக்கக்கூடிய விளக்கு அல்ல. இது மாபெரும் அல்லாஹ்வுடைய ஜோதி. இதை அடைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமைதியற்ற சூழலை உருவாக்கணும். முஸ்லிம்கள் இதுல ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தான தர்மங்களை அள்ளி போடுங்க. நம்ம பள்ளிவாசல் கட்டுமான பணியில போயிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். போன வருஷங்களை விட இந்த வருஷம் அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை உயர்த்தி இருக்கிறான். உங்களுடைய செல்வத்தை அள்ளி போடுங்கள். செல்வத்தை நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை பல 100 மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான் என்ற நம்பிக்கையோடு போடுங்கள். அது வெறுமனமே தர்மம்னு போடாதீங்க. அது நம்ம மார்க்கத்துல இல்லாதது. நீங்க 1 ரூபா கொடுத்தா நீ நம்பிக்கைக்கு தக்கன 700 தான் அல்லாஹ் திருப்பி தரான். இன்னி நம்பிக்கை தூய்மையா இருந்தா அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். அதனால அள்ளி போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அடுத்த ரமலான் நீங்க உணர்வீங்க, இவ்வளவு நான் போட்டேன் அல்லாஹ் எனக்கு தந்தான்னு. அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையில அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமைதியற்ற சூழலை கெடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாடம், நம்ம வரலாறு படிச்சோமோ இல்லையோ, நாம இஸ்லாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வரலாற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முழுமையாக தொகுத்த ஊர் மாநிலம் எது? யூபி தான். யூபி சும்மா நமக்கு சாதாரண இடம் கிடையாது. யூபியில தான் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி என்பவர் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை A to Z தொகுத்து கொடுத்தார். அரபியில தொகுத்தார். அதற்கு பின்னால் அது எல்லா மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, உருதுலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை படிக்க எதிரிகள் ஒரு பாடம் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை எதிர்ப்பதனால், அமைதியாக எதிர்த்து கொண்டு போவதனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டவே முடியாது. முஸ்லிம்களை அடிப்பதாலோ, முஸ்லிமுடைய குடும்பங்களை சூறையாடுவதாலோ, முஸ்லிமுடைய சொத்துக்களை நாசப்படுத்துவதாலோ, முஸ்லிம்களை எனி டைமும் அச்சுறுத்தல வச்சுக்கொண்டே இருப்பதனாலோ இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஏன்? அப்படித்தான் முஹம்மதும் அவருடைய தோழர்களும் வளர்ந்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் வரலாறு எதிர்ப்பே இல்லை. அவர் குடும்பம் எதிர்த்தது, அவருடைய ஊர் எதிர்த்தது, அவருடைய தெருவை எதிர்த்தது, அவருடைய பக்கத்து கிராமங்கள் அனைத்தும் எதிர்த்தது, அவருடைய நாடுகள் எதிர்த்தது. ஏன்? எல்லாரும் எதிர்த்தார்கள். எதிர்க்க அங்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போனது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழித்தே விடலாம் என்று படை திரட்டி வந்து பார்த்தார்கள். அப்பையும் இஸ்லாம் அவர்களால் தடுத்து நிப்பாட்டவே முடியல. அதுக்கு பின்னால் அவர்கள் எப்ப இந்த இஸ்லாம் வீர் கொண்டு பெருசு ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒண்ணு கண்ணுக்கு வருகிறது, ஹுதைபியா உடன்படிக்கை. இது ரசூல் ஸல்லல்லாஹு இஸ்லாம் வந்ததுல நீங்க பாத்தீங்கன்னா, ரசூல்லா 17 வருஷம், மக்காவுல 13 வருஷம், மதினாவுல சுமார் 6 வருஷம். இந்த 17 வருஷங்கள் 19 வருஷங்கள்லயும் இஸ்லாம் வளர்ந்தது பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். சில ஆயிரத்துக்குள்ளதான் நின்றுச்சு. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கையை போட்டார்களோ
அது நமக்கு பாதகமாக தெரிந்தது. சஹாபாக்களுடைய எல்லா எதிர்ப்புகளையும் மீறி போட்டார்கள். அந்த உடன்படிக்கைக்கு அல்லாஹ் வச்ச பேரு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, உமக்கு தெளிவான ஒரு வெற்றியை நாம் அளித்திருக்கிறோம் என்றான். உமர் அலி நான் கேட்டான், கைஃப ஃபதஹ், இது வெற்றியா? இது எப்படி வெற்றி ஆகும்டாங்க? ஆமா, வெற்றி தான். அதுக்கு பின்னால சூடு பிடிச்சிச்சு பாருங்க இஸ்லாம். ரசூல் அட்டையை வந்து நீங்க யாருன்னு கேட்டாங்க. எப்படி இஸ்லாம் வளர்ந்து நின்றுச்சு? ரசூலா ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, ரசூலா கேட்கிறாங்க, மன் அன்தும், நீங்கள் யார் அப்படின்னு. நானும் முஸ்லிமோன். அந்த பெண் சொல்றாங்க, நாங்கெல்லாம் முஸ்லிம்கள். மன் அன்த, நீங்க யாரு அப்படின்றாங்க. யார? ரசூல்லாவ. ரசூலா சொல்றாங்க, ஆனா ரசூலுல்லா, நான் தான் ரசூல். நீ நம்பிக்கை கொண்டிருக்கிய அந்த தூதரை நான் தான். ஏன் 2 வருஷத்தில் ஏன் அமைதியாக இருக்கிற போது குரானை படிக்க விட்டால், ஹதீஸை படிக்க விட்டால், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை படிக்க விட்டால், முழுக்க முழுக்க இஸ்லாம் காட்டு தீயாக பற்றி எல்லா வீடுகளிலும் எதிர்கொள்ளும் என்பதை உணர்ந்த இந்த காவிகள் என்ன நினைக்கிறாங்கடா, இந்த அமைதியற்ற சூழலை உருவாக்கணும். அதற்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஒண்ணு அவர்களை கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தை தூங்கிட்டு இருந்தா அது பாட்டுக்கு தூங்கும்ல, தொட்டில இருக்கும்போது காலை கிள்ளி விடுறது, கையை கிள்ளி விடுறது, மூக்க கிள்ளி விடுறது. அந்த மாதிரி முஸ்லிம்கள் தலாக் சட்டத்தை தூக்கு, முஸ்லிமுக்கு வந்து சிஏஏ கொண்டு வா, முஸ்லிமுக்கு வந்து அடிக்கும். அதே போல அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இப்ப வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரோம், முஸ்லிமுக்கு கொந்தளிப்பிலே வச்சுட்டு இருக்கு. இது எல்லாம் அவர்கள் நமக்கு விரிக்கிற வலை. அல்லாஹ் நமக்கு இதுல சொல்லுகிறான் ஒன்னே ஒண்ணு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், வஸாபிரு, பொறுமையில் அவர்களோடு போட்டி போடுங்கள். நம்ம எதுல போட்டி போட சொல்றான்? அவன் நம்மள கோபத்துல போட்டி தூண்டி விட பாக்குறான். அல்லாஹ் நமக்கு சொல்றான், பொறுமையா போட்டி போடு, சகிப்புத்தன்மையை மேற்கொள். அவன் என்னதான் கொண்டு வந்தாலும் எதுவும் அவனுக்கு மிஞ்சாது. ஃபிரௌனுக்கு எதுவும் மிஞ்சல, ஹாமானுக்கு எதுவும் மிஞ்சல, அபூஜஹலுக்கு எதுவும் மிஞ்சல. ஏன்? எதெல்லாம் அவர்கள் நிலையாக இருக்கும் என்று நம்பினார்களோ அதெல்லாம் அவர்களை விட்டு போனது. முஸ்லிம்கள் நம்பினார்கள், அல்லாஹ் மட்டும்தான் நிலையானவன், இந்த எதிர்ப்புகள் அனைத்தும் நீர்த்து போகும். நீர்த்து போச்சா இல்லையா? அபூஜஹல் அடித்த உத்துபா ஜெயிச்சானா? உமையா ஜெயிச்சானா? அல்லது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுமைப்படுத்திய உமையா ஜெயிச்சானா? பிலால் ஜெயிச்சாரா? உமையா காணோம். உமையா இப்னு கலஃப் எங்க இருக்கானே தெரியல. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு? நமக்கு ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருப்பதை போல பாங்கு சவுண்டு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. முதலா பாங்கு சொன்னவர். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தினான். அதனால எதிர்ப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது நாம சகித்துக் கொள்வது. அதற்கு எதிர்வினை ஆற்றுவது அது தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள், நெறிமுறைகள் அதுக்கானது. நமக்கு என்ன தெரியுமா? போஸ்ட் வச்சிருக்கோம். இது முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பேசுனா 4 பேருக்குள்ள பேசிட்டு போயிருவோம். இன்னைக்கு அப்படி இல்லையே, வாட்ஸ்அப் இருக்கு, உடனே ஒன்ன பரப்பி விட்டுறது, உடனே அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோமாம். பேஸ்புக்ல நம்முடைய கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறது. இது எல்லாம் அவன் நமக்கு விரிக்கிற வலை, தூண்டில்கள். அந்த தூண்டில விட்டில் பூச்சிகளை போல விழுந்துடக்கூடாது. நம்ம தெளிவாக இருக்கணும். தலைவர்கள் இதற்குரிய வியூகங்களை வகுப்பார்கள். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்குமாச்சு. நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பொறுமை காருங்கள். எந்த அளவுக்கு பொறுமை காருங்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் அத்ததுஊலனா, எங்களுக்காக நீங்க துஆ செய்ய மாட்டீர்களா? எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. விழாலை போட்டு நிர்வாணமாக தெரு தெருவாக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹப்பாபை நெருப்புல படுக்க வச்சு முதுகுல இருக்கக்கூடிய அனைத்து சதை துண்டுகளையும் பொசுக்கி இருக்கிறார்கள். அவர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் யாசரை ஷஹீதாக்கி விட்டார்கள். அவருடைய தாயார் சுமையாவை ஷஹீதாக்கி விட்டார்கள். அம்மாரை அடிச்சு அப்படியே மயக்கமுற்று அவர்கள் மயக்கம் தெளிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலனா, நீங்க துஆ செய்ய மாட்டீர்களா? இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுறீங்களா? நீங்க அவசரப்படுறீங்க, அவசரப்படாதீங்க. இந்த மார்க்கம் அப்படி சீக்கிரமா நீங்க அவசரப்படுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இதை விட கொடுமையான எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு மனிதர் அப்படியே கொண்டு வந்து குழியை தோண்டி இடுப்பளவுக்கு புதைத்து விட்டு நீ களிமா விடு, இல்லை என்றால் அப்படியே 2ஆ துண்டிச்சு போட்டுருந்தார்கள். அவர் விடல, அப்படி என்றார். கழுத்தளவுக்கு இறக்கினார்கள், தலையை மட்டும் எடுத்து வந்தார்கள். அப்பொழுதும் அவர் களிமாவை விடல. அப்படியே இரும்பாலான சீப்புள்களை கொண்டு வந்து முதுகுல அப்படியே போட்டு இழுத்தார்கள்.
சதையும் நரம்புமாக பித்து கொண்டு வந்தது, எலும்பு மட்டும் மிஞ்சியது. அப்பையும் அவர்களுக்கு இஸ்லாம் விட்டு போகல. அந்த அளவுக்கு கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். நீங்க என்ன, நான் 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு, இந்த அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நாங்க பொறுமை இருங்க, சகிச்சுக்கங்க. எது வரைக்கும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எழுச்சி பெறும் சொல்றாங்க. நீங்க இதோட இப்படியே போயிடாது, நம்ம காலம், இன்னொரு காலம் வரும், நாம் செய்த பிழைகளை எல்லாம் திருத்தி இதே இந்தியாவை ஆளக்கூடிய மத மார்க்கமாக இஸ்லாம் வரும். நம்முடைய சந்ததிகள் இன்னைக்கு 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கு வர்றாங்கல்ல, இதெல்லாம் தூக்கி போட்டு முழுமையான ஆட்சி நம்முடைய சந்ததிகளுக்கு தான் அல்லாஹ் வாக்களிக்கிறான். எப்ப வாக்களிக்கிறான்? நாம பொறுமை காக்கிறோம். பொறுமையில விஞ்சனம், ஒவ்வொரு காரியத்திலும் செய்யும் போதும் மதிநுட்பத்தோடு செய்கிற முஸ்லிம்களுடைய கருத்துகளையும் முஸ்லிமுடைய செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய ஆளுமைகளை நாம் உருவாக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு நாம இன்னிப்போ அவன் விரிக்கிற வலையில மீன்களை போல போய் கடிச்சு கடிச்சு ஒன்னா தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்கான். விட்டில் பூச்சிமே நம்மளும் வெளியில போயிட்டே இருக்கோம். அந்த வேலையை விட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொறுமையை பிறரோடு போட்டி போடுங்கள். அப்படி போட்டி போடுகிற போது உறுதியாக நின்று போடுங்க. வார்க்கப்பட்ட செம்பை போல நிக்கணும். முஸ்லிம்களுடைய அந்த ஈமான அசைக்க முடியலையே. என்னடா ரோட்ல தொழுவு கூடாதுன்னு சொன்னாலும் அமைதியா இருக்கிறாங்க. நோம்பு வைக்கமா நோம்பாடி வாயில கொண்டு போய் பேரிச்சம்பளம் திணிச்சாலும் அமைதியா இருக்கிறாங்க. கலவரத்துக்கு என்னென்ன வழிகளை செய்யறோமோ அத்தனை தூக்கி சாப்பிட்டு பொறுமை ஆக்குறார்களே என்று நம்ம பொறுமையினுடைய காக்க 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 வெளியில் ஒரு சமூகம் கொதி நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் தெரியுமா அவங்க? அவர்களும் வேணாம், நம்மளும் வேணாம் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய இந்த பொறுமை என்ன ஆகும்டா, எதுக்குடா இவனை இவ்வளவு போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க என்று ஒரு கட்டத்தில் பெரும்பான்மையாக அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி டக்குன்னு மாறிடுவார்கள். அப்படிதான் மாறுவார். பாபர் மசீத் இடிச்ச உடனே ஒருத்தர் வந்தாரு, எதுக்குடா இடிச்சீங்க அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. பாபர் மசீத் இடிச்சது, ஆனா இஸ்லாத்துக்கு வந்தாரு. பாபர் மசீத் இடிச்சு மேல நின்று கொடியை தூக்குன பல்பீர் சிங் எத்தனை பள்ளிவாசல கட்டிட்டு போயிருக்காரு? 100 பள்ளிவாசல கட்டிட்டு போயிட்டாரு. எத்தனை பள்ளிவாசல? 100 பள்ளிவாசல். நம்ம ஒரு பள்ளிக்கே திணறிட்டு இருக்கோம். அவர் 100 பள்ளியை கட்டி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு பாவம் மன்னிப்பு கட்டி போயிட்டாரு. இப்படி நிறைய பேர் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டே போகலாம். காரணம் என்னென்றால், இந்த எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கு 2 வழிதான். 1, சகித்துக் கொள்வோம். 2வது, அந்த சகிப்பில் போட்டி போடுவோம், உறுதியாக நிற்போம். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். நாம சொல்றது இல்ல, அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறான். நாம தான் ஜெயிப்போம். நீங்க தான் ஜெயிப்பீங்கன்றான் அல்லாஹ். ரசூலா ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? தோத்தாங்களா? மாபெரும் வெற்றி பெற்றார்கள். சஹாபாக்கள் ஜெயிச்சார்களா தோத்தார்களா? மாபெரும் வெற்றி பெற்றார்கள். இந்த எதிர்ப்பு என்பது இன்னைக்கு உருவானதல்ல. இது சிலுவை யுத்தத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை கிறிஸ்தவமும் யூதமும் இன்னும் இந்துத்துவமும் சேர்ந்து நமக்கு எதிராக சதிவலை விண்ணிக் கொண்டிருக்கிறது. இந்த சதிவலைகள் அனைத்தையும் முறியடிப்பதற்கு நமக்கு ஒரே ஒருத்தன் போதும், அல்லாஹ் போதும். அவன் பின்னால போய் நின்றுக்குருவோம். இவர்கள் அனைவர்களும் காற்றில் ஊதப்பட்ட பொறிகளை போல பறந்து போவார்கள். அல்லாஹ் அது வரைக்கும் நம்மளை பொறுமை காக்க வைப்பானாக. அந்த பொறுமையை இந்த நோன்புல எடுங்க, உத்தரவாதமா எடுங்க, உள்ளத்துக்குள்ள எடுங்க. அது குறிப்பா 2 தீர்மானமா வச்சுக்கோங்க. 1, பேஸ்புக்ல எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணாதீங்க. ஏனென்றால் எதிரிகள் தெளிவாக விட்டிலாத்தான் வருகிறார்கள். ஒரு வசனத்தை அவர்கள் வேற மாதிரி திருச்சி உங்களுக்கு அனுப்புவார்கள். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, குரான் வசனத்தை இப்படி பண்ணிட்டார்களாங்க, ஒன்னும் அவசரப்படாது. குரான் மேல வராத விமர்சனம் இன்னைக்கு இல்ல, அது 14 நூற்றாண்டாக விமர்சனத்தை தாங்கி நிற்கிற ஒரு மாபெரும் அற்புத சக்தி. அது அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுக்கு வருகிற போது அதுக்கு என்ன விளக்கம் என்பதற்கு எல்லா உலமாக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக எதிரிகளை சரியான முறையில் எதிர்கொள்வார்கள். பேனா முறையிலும் எதிர்கொள்வார்கள், பேச்சு முறையிலும் எதிர்கொள்வார்கள். நாம காக்க வேண்டியது அந்த மாதிரி சரியாக வருகிறதை போஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க, பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமை சகிச்சுக்கங்க. அல்லாஹ் நமக்கு வச்சுக்கிற பேரு காவலி மீனல் வகையில் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மென்று விழுங்கிடணும். அது நம்ம கசப்பாத்தான் இருக்கும், நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஆனா மென்று விழுங்கிட்டீங்கன்னு வைங்க, கொஞ்ச நாள்ல நமக்கு நல்ல நல்ல செய்தியாக வரும். அப்படி நல்ல நல்ல செய்தியாக வருகிற போது நம்முடைய பாசிட்டிவ் நமக்கு தெரியும். இல்லாட்டி வெறும் நெகட்டிவாக நம்மளை கொண்டு போய்
நம்மள ஒரு இடத்துல பைத்தியமாக நிப்பாட்டுவார்கள் என்பதை உணர்ந்து இந்த 2 மட்டும் இந்த பெருநாளில் உறுதிப்பெறமானடுங்க. நல்ல செய்தியை மட்டும் பரப்புவேன். கெட்ட செய்தி எந்த செய்தி வந்தாலும் அதுல கொடூரமா தான் பரப்புறாங்க. அவன் அதைத்தான் விரும்புறான். பாருங்க, கொலை பண்ணிட்டு அடிக்கிறான், வெட்டுறான், அதை வீடியோ எடுக்கிறான். எதுக்கு? ஏன் எடுக்கணும்? நீ உன்னுடைய இதை கொல்லணும்ன்றதானே. சரி, கூட்டிட்டு வந்த, தனியா வச்ச, கண்ட துண்டமா வெட்டி அந்த கதரெல்லாம் எடுக்கிற வீடியோ ஆடியோவா எடுக்கிற, வீடியோவும் ஆடியோவுமாக காட்சியா எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அனுப்புறான். அதை நம்மால் வாங்கி பார்க்கணும். பார்த்து என்ன சொல்றான், அது மூலமா என்ன மெசேஜ் நமக்கு சொல்றான்? இந்த மாதிரி உனையும் செய்வேன், பயந்துக்க அப்படின்றான். நம்மால் அதை புரியாம அதை 10 பேத்துக்கு அனுப்புறோம். எல்லோரும் பார்த்து கதறட்டும்னு. எதுக்குன்ற அனுப்பிட்டால அதுல ஒரே ஒரு மெசேஜ் தான் நமக்கு இருக்கிறது. அவர் சொர்க்கவாசி, அடித்தவன் பூரா நரகவாசி, களிமா சொல்லலாம்டா. இந்த 2 செய்தியை தவிர அதுல என்ன இருக்கு நமக்கு? என்ன பிலால விட இவன் கொடுமைப்படுத்திட்டான். ரத்த சதையுமாக முதுவை காட்டினாங்க. வெறும் எலும்புதான் இருந்துச்சு. நமக்கு இருக்க மாதிரி சதையெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் எலும்பு இருந்தா இருந்துச்சு. உள்ள அப்படியே விரல விட்டு ஆட்டலாம். நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம மேல எப்படி விளையாடுறாங்க? அப்படி இல்ல. அவர் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எதுல விளையாடுவாங்கன்னா 80 காயங்கள் இருந்தது உடம்புல. அவருடைய ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு விரல உள்ள விட்டு விளையாடலாம். எதுக்குள்ள? அந்த பள்ளத்துக்குள்ள, விரல் உடம்புடைய காயத்தினுடைய பள்ளத்துக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அதுக்குள்ள விட்டு விளையாடும். அதெல்லாம நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? எதிரிகள் நமக்கு பயம் காட்டலாம்னு நினைக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பாலஸ்தீன் மக்கள் தெளிவாக உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய குண்டுமலை பொழிந்திருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அமெரிக்கா எங்களை பயமுறுத்த இயலாது. அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களை எங்களை பயமுறுத்தாது. அமெரிக்கா மூலமாக வீசப்படுகிற, இஸ்ரேல் வீசுகிற ஒவ்வொரு ராட்சச குண்டும் எங்களை எந்த பயமுறுத்தாது. நீங்க எங்க வீடுகளை இடிக்கலாம், எங்களுடைய சொத்துக்களை முடக்கலாம், எங்களை நிர்மூலமாக்கலாம், ஆனால் எங்களுடைய ஈமானை அசைக்க முடியாதுடா. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்பதற்கு தகுதியானவன் என்பதை உலகுக்கு நமக்கு பாடமாக சொல்லிக் கொடு. அதை பரப்புங்க, அதை சொல்லுங்க மக்களுக்கு, எங்க ஈமானை பாருங்கன்னு. அப்படி விட்டுட்டு ஐயோ இப்படி கொதறார்களே, கொத்துற ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன அவர்கள் செஞ்சிருந்தாலும் அந்த உடலுக்கு நாளைக்கு மறுமையில் எப்படி வரும் தெரியுமா? ரசூலா நமக்கு நச்சை சொல்றாங்க. வெட்டினால துண்டு துண்டா அப்படி ரத்தம் சதையுமா போட்டான்ல, அந்த ரத்தம் என்ன வாடையில இருக்கும் தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் கஸ்தூரி மாசத்தோடு அந்த வாடையில வருவார். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவர் எஞ்சி வருவார். அதை பார்த்து வெட்டினவன் பூரா இயங்குவான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். நான் இந்த மாதிரி முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டுமே என்று உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் இது. அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதட்டமான செய்திகளை பரப்பாதீர்கள். அதே போல விகாரமான செய்திகளை பரப்பாதீர்கள். நமக்கு பயமுறுத்துகிற செய்திகளை பரப்பாதீர்கள். மாறாக அதற்கு நேர்மாறாக ஊக்கப்படுத்துகிற செய்திகளை பரப்புங்கள். குரானை பரப்புங்கள், ஹதீஸை பரப்புங்கள். அதற்கு எதிராக உங்களுக்கு விமர்சனம் வந்தால் இலகுவான முறையில் நேரான வழியில் நின்று அதை எதிர்கொள்ளுங்கள். எல்லா மக்களிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும். அவர்கள் இந்த அமைதியற்ற சூழலை கெடுக்க பார்க்கிறார்கள். அதை நம்ம அமைதியாக கடந்து நிலைநாட்டுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதான் நபி மூலமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேரும் ஆயுதம். அதை பயன்படுத்தும் 3 தான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது? பொறுமை. பொறுமையில போட்டி போடணும். சும்மா பொறுமை காக்கிறதுனா நான் பொறுமையா இருக்கேன்னு வாயில சொல்லலாம், போட்டி தான் போடணும். 3வது அதுல உறுதியா நிக்கணும். போட்டி போடுவதில் உறுதி நிக்கணும். உறுதியா நின்றால் வெற்றி நமக்கு. அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து பேரருள் புரிவானாக. பெருநாள் வசூலாக அல்ஹம்துலில்லாஹ் 40,505 ரூபா. அடுத்ததாக